அனைவருக்கும் வணக்கம். இறையருள் குருவருளை பெற்றுத் தருகிறதா, குருவருள் இறையருளை பெற்றுத் தருகிறதா எனக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா ஒரு கொஸ்டின் கேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளினுடைய பதில் என்னவா அமைந்திருந்ததுன்னா, இறையருள் தான் எனக்கு குருவை காட்டியது, ஆனால் குரு தான் மீண்டும் இறைவனை காட்டுகிறார். இட் கம்ஸ் லைக் வைசி வர்சா அப்படிங்கிற மாதிரி அமைகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, முதலில் இறை, பின்பு குரு, பின்பு மீண்டும் அவர் இறை, மீண்டும் இறைவன் குரு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வர மாதிரி வந்திருந்தது. சரி, நான் என்ன சொல்றேன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இறை அருள் அப்படின்னு சொல்றோம், குரு அருள் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். மொத்தம் சாஸ்திரத்துல 4 அருள்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒண்ணு வந்து இறைவன், குரு, இன்னொன்னு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, இன்னொன்னு சுய அருள் அப்படிங்கிறதும் ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. எனவே இன்னைக்கு நம்ம டாபிக் இந்த ரெண்டையும் எடுத்திருக்கோம். சரி, இப்போ இறை அருள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க எல்லாம் சொன்னீங்க, எனக்கு இறைவன் வந்து குருவை காட்டி கொடுத்தார், இறைவன் குருவை காட்டி கொடுத்தார் அப்படின்னு. இறைவன் வந்து கற்பக விருட்சம் மாதிரி, சரியா? அவன் வந்து குருவை மட்டும் காட்டி கொடுக்க மாட்டான், நீ என்ன கேட்கிறியோ அதை காட்டி கொடுப்பான், சரியா? சோ அப்படின்னா என்ன சொல்றேன் அப்படின்னா, உனக்கு நடக்கின்ற தவறான சேர்க்கைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுவும் இறையருளால் தான் நடக்கின்றது. ஏன்னா அவன் கற்பக விருட்சம் மாதிரி உனது எண்ணங்களுக்கு ஏற்ப அவன் விளையாடுகின்றான். ஆனா கற்பக விருட்சத்துக்கு ஈக்வேட் பண்ண முடியாது, ஏன்னா அது லூஸ் மாதிரி கேட்டதை கொடுத்துட்டு கம்முன்னு இருக்கும். ஆனா நம்மால் கேட்டதை கொடுத்துட்டு பின்னாடி பெரிய ஆப்பா வைப்பான், லா ஆஃப் கர்மா அப்படிங்கிறது மூலியமா. அதனால இந்த கண்ணனின் அருள் என்பது, இறையருள் அப்படிங்கிறது கற்பக விருட்சத்தோட பன்மடங்கு உச்சம் அப்படிங்கிறது இந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து சொல்லலாம். பட் கேட்டதெல்லாம் கொடுப்பான் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்த்தா நம்ம கற்பக விருட்சத்தோட ஈக்வேட் பண்ணலாம், சரியா? சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில எத்தனையோ பேருக்கு என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, அனைத்தையும் அவனன்றி அணுவும் அசையாது அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்தா, அவனன்றி அணுவும் அப்படின்னு அவன் யாரு? இறைவனை நம்ம சொல்றோம் இல்லையா, குருவை சொல்றது இல்ல. அவனன்றி அணுவும் அசையாதுன்னு சொல்றது வந்து இறைவனே நம்ம சொல்லுகின்றோம். அப்போ இங்கே ஏற்படுகின்ற அனைத்து நல்ல கெட்டதுக்கும் யார் காரணம் அப்படின்னா இறைவன் தான் காரணம், இறை அருளே காரணம். அது கெட்டது நடந்தாலும் அதன் மூலியமாக உனக்கு ஒரு நன்மையை கொடுப்பதற்காக அவன் கெட்டதை நடத்துகின்றான் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்கெல்லாம் அடிபட்டு தான் வந்தோம். 99% ஆஃப் தி பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு இன்னல்கள், துக்கம், சோகம், கஷ்டம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அப்போ இறையர்களால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு இன்னல், இறையர்களால் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய கர்மாவினால் இறைவன் ஏற்படுத்துகின்றான்னு நீங்க புரிஞ்சுக்கணும், சரியா? அப்ப எந்த நேரத்துல எப்படி எப்படி கொடுத்தா இவன் வந்து இறைவனை நாடுவான், சாரி குருவை நாடுவான், அல்லது ஞானத்தை நாடுவான், பேரானந்தத்தை நாடுவான். இதுதான் வந்து இறைவனுக்கு வேலையே பாவம், சரியா? கர்மபல தாதான்னு சொல்லிட்டு எந்த நேரத்துல எப்படி இவனை கொடுத்தா இவன் தன்னிலையை உணர்வான், தான் யார் என்று அவன் தெளிவான் அப்படின்னே வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு காத்துட்டு இருக்கிறவன் அந்த இறைவன், சரியா? பேசும்போது அந்த இறைவனின் அருள் எப்படி இருக்குன்னு புரியுதா? எக்ஸ்ட்ராடினரி அருளாகத்தான் இருக்கின்றது. சோ அந்த அருள் புரிந்து கொள்வதற்கு கடினம். ஏன்னா நம்ம ஒரு லூசு பயலாட்ட இருக்கோம், நமக்கு அவன் நல்லதான் பண்ணிட்டு இருக்கான், நீ கெட்டது பண்ணா கூட உன் பேட் கர்மாவை எந்த நேரத்துல எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி அவனை ஞானி ஆக்குவதுன்ற ரேஞ்சுக்கு அவன் திருப்பி தர்றான்னா, பேர்பட்ட அருள் மிக்கவன் தான் கர்ணன் இறைவன் என்றால் கூட அதை புரிந்து கொள்வதற்கு முடியுமா அப்படின்னு கேட்டா முடியல. இல்ல, இறைவனையும் நிறைய பேர் திட்டிட்டு தான் இருக்கோம், ஏன்டா இப்படி பண்ற மனுஷனாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறதெல்லாம் உண்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ தேர்ஃபோர் இறையருள் அப்படின்றது வேற ஒண்ணுமே இல்லை, ஒவ்வொரு கணமும் உன் மூச்சு காற்றாக இருந்து கொண்டு உன்னை இயக்கி கொண்டு உன்னை எப்படியாவது யானி ஆக்கிவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பவன் தான் இறைவன், இறையருள் என்பது, சரியா? பட் ஒன் திங் என்னன்னா, புரிந்து கொள்வது கடினம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படியே நெக்ஸ்ட் இந்த பக்கம் வாங்க. குரு அருள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை தத்துவத்தோடு உண்மையில் வாழ்பவர் அப்படின்னு அர்த்தம், சரியா? குருவுக்கு விசார் சாகர்ல கொடுத்த விளக்கம் என்னன்னா, ஸ்தோத்ரிய கிருபாலு பிரம்மனிஷ்டா அப்படின்னு அர்த்தம். அவங்கள மட்டும்தான் குருன்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்ம சூத்திரத்தை தெளிவாக புரிந்து கொண்டவன், புரிந்தா மட்டும் பத்தாது, அதை அனுபவிப்பவன், அது பேர் தான் பிரம்மனிஷ்டா. கிருபாலு, பட் எனக்கு அனுபவமும் இருக்கு, பிரம்மசூத்திரம் புரிந்து விட்டது, பிரம்மம் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு, பிரம்மமாகவே மாறிவிட்டேன் அப்படின்னா மட்டும் இல்லை,
கிருபை கொண்டு இது 4 பேருக்கு உணர்த்தணும் அப்படின்ற ஃபீலிங்கும் இருக்கணும். ஸோ தோஸ் தே ஆர் கன்சிடர்ட் அஸ் அ குரு என்று வர்ணிக்கின்றது. ஓகேவா? இப்போ இந்த குரு அருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நேரடியாக உன்னை நீ யார் என்று உணர்த்துறது. இறைவன் எப்படி உணர்த்துறான்? அவனும் 24 மணி நேரமும் நம்மளை எப்படியாவது நம்ம யாருன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் அவனும் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனா குரு யார் அப்படின்னா, இவன் நேரடியாவே உன்னை உணர்த்துற. நீ யாரு, நீ ஏன் கஷ்டப்படுற, உன் கஷ்டத்துக்கு உண்மையில காரணம் என்ன, நீ தப்பு தப்பா இறைவனு நினைச்சுக்கிற. சூழல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. உன் எண்ணங்கள்னா என்ன, சுகதுக்கத்துக்கும் எண்ணங்களுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன. ஸோ இது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு நிரந்தரமான ஆனந்தத்தை நீ பெற வேண்டும் என்றால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் மாயா என்ற ஒரு புரிந்து கொண்டு அனைத்தும் ஒன்றென்ற மகத்தான தத்துவத்தை எல்லாம் உணர்த்தி அதுவே நீ என்று உணர்த்தி நம்மை பேரானந்தத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவராக இருப்பவர் இந்த குரு அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. சரியா? இப்ப நம்ம பேக் டு கொஸ்டினுக்கு வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த இறைவன் குருவருளை கொடுக்கிறாரா, குருவருள் இறைவனை கொடுக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வைசி வெர்சா தான். பட் எது ஸ்டார்டிங் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது, ஒவ்வொருவனுமே தான் பட்ட அடியில் இருந்துதான் ஞானத்தை தேடியே செல்லுகின்றான். எனக்கு தெரிஞ்ச மேக்சிமம், சரியா, மோர் தென் 90% என் வாழ்க்கையிலையும் வந்து ஒரு அடி படும்போதுதான் பகவத்கீதையை புரட்டணுன்ற ஃபீலிங்கே எனக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இறை அருள் தான் எனக்கு குருவை நோக்கி திரும்பவே செய்கிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்களை பேசிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு யூடியூப்லயும் குருமார்களும் வந்து வருஷக்கணக்கில் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த பக்கம் போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா போகவே இல்லை. இப்போ போக வச்சவன் யாருன்னா குரு தான். அது அடி கொடுத்து போக வைக்கிறானோ எப்படி போக வைக்கிறானோ இந்த திரும்ப செய்வது அப்படிங்கிறதே அவனாகத்தான் இருக்கின்றான் என்று நாம் பார்க்கின்றோம். அதன் விளைவாக நாம இந்த பக்கம் திரும்புறோம். திரும்பி நீ ஞானத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம் அப்படின்ற மாதிரி வருது. அவனே வந்து தகுந்த பகவத்கீதையை கொடுக்கிறான் அல்லது பகவத்கீதையை தெரிந்தவர்களிடம் அனுப்புகின்றான், அவர்களிடம் கேட்டு புரிந்து கொள்ள செய்கின்றான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? சரி, இப்போ இந்த குரு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அந்த இறைவனை மீண்டும் அற்புதமாக உணர்த்துகிறார். இறை அருளை உணர்த்துகிறார். சரியா? இறைவனை 2 கோடு போட்டு குறுக்கிட்ட பத்தி விட்டாரு. சரியா? இந்த குரு என்ன பண்றாரு, நாடு லூசுப்பையிலே இறையருளின் மகத்துவத்தை உணர்ந்து மறுத்து விட்டாயே, அவன் ஒவ்வொரு கணமும் உனக்காகவே வாழ்கின்றானடா, சர்வஞனடா, அவன் அல்ட்ரா பவர்ஃபுல்லடா. ஆனால் அவன் தனக்காக ஏதாவது செய்கின்றானா, உனக்காக வல்லவோ வாழ்கின்றான் என்று சொல்லி இறைவனின் மகத்துவத்தையும் இறை அருளையும் உணர்த்துபவர் யார் அப்படின்னா குருவாகத்தான் இருக்கிறார். சரியா? அது உணரும் போது என்ன நடக்குது அப்படின்னா, குரு சொல்லிக் கொடுக்கின்ற இந்த தத்துவங்களை என்னால் அமல்படுத்துவதற்கு இறைவனை புரியாமல் எப்படிங்க முடியும்? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு பயங்கர வாமிட்டிங் அண்ட் தலை சுத்தல்னு மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ இது இறை அருளால் நடக்கின்றது என்ற இந்த குரு எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், என்ன நடந்தாலும் அது இறை அருள் என்று எனக்கு புரிய வச்சார் இல்லையா? அதன் புரிதல் எனக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு சொன்னா, எக்ஸ்ட்ரீம் ரிலாக்ஸேஷனை கொடுக்குது. லெட் இட் ஹேப்பன், மரணமே வந்தாலும் என் இறைவன் எனக்காக எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்வான் என்ற அந்த அற்புத புரிதல் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் கொடுக்குது. இப்ப இந்த ரிலாக்ஸேஷனுக்கு யார் காரணம்னு கேட்டா நீங்க என்னங்க சொல்லுவீங்க? இட் இஸ் இம்பாசிபிள் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தி குரு அண்ட் இறைவா. குரு சொல்லிக் கொடுக்கலன்னா என்னால அந்த ரிலாக்ஸேஷனுக்கு போயிருக்க முடியாது. ஆனா இறையருள் புரிஞ்சுக்கலன்னா என்னால அந்த ரிலாக்ஸேஷனுக்கு போக முடியாது. இந்த இறையருள் புரிந்ததால், குரு எனக்கு சொல்லி கொடுத்ததால் எனக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது என்றெல்லாம் புரிந்து கொள்ளும் போது இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு டிஃபைன் தட் இது பெருசு இது சிறுசு என்றெல்லாம் சொல்லிவிடவே முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, பொதுவா நம்ம ஞானதேவர் உட்பட எல்லாருமே குருவையும் இறைவனையும் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. குருவே தான் இறைவனாக இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். இது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னா, அனைவருக்குள்ளும் அந்தரியாமியாக இருப்பவன் அவன் தான் அனைத்துமாக செய்வோம் என்னதான் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு சங்கடமாக இருக்கின்ற வேளையிலே அந்த இறை தத்துவத்தை நம்ம இவர்கிட்ட போட்டோம் அப்படின்னு
குருவே அனைத்துமாக இருக்கிறார், குருவே அனைத்தையும் செய்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, குரு பிரம்மமாகவே இருந்தாலும் கூட பிரம்மன்றது அனைத்து இடத்திலும் இருக்கிறது தானே. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, ஈஸி டு சி எவ்ரிவேர். இறைவனை எல்லா இடத்துலயும் பாரு அப்படின்னு குரு சொல்லுவாரு. இறைவனை எல்லா இடத்துலயும் பாரு அப்படின்னு சொல்லும் போது, குருவையே எல்லா இடத்துலயும் பார்ப்பது அப்படின்றது மிகவும் எளிதாக இருக்கின்றது அப்படின்னு நான் சொல்ல. சரியா? சோ தேர்ஃபோர் இறை அருள், இறைவன் என்றால் யார், அவனவர்கள் அருள் எத்தகையது என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதற்கு ஈக்குவல் நிகரானதுதான் குருவரிடம். குருவரிடம் இறையரிடம் போட்டி போட்டுக்கொண்டு இங்கே யாருக்கும் சளைத்ததாக இல்லை எனும் போது இரண்டும் ஒன்றே என்ற ஃபீலிங்க்கும் வர வேண்டியது இருக்கு. ஆனாலும் அந்த டிஃபரன்சியேஷன், லைக் அவன் சர்வஞன் கர்மபல தாதா, இவனோ நேரடியாக அனுபவத்தை தருபவன், அவனோ மறைமுகமாக நமக்கு அனுபவத்தை தருகிறவன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி நமக்கு ஒரு பெரிய ஞானத்தை கொண்டு செல்லுகிறது என்பது அனுபவபூர்வமா பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கின்றது என்று நான் சொல்ல வருகின்றேன். சரியா? சரி, இப்போ இந்த விஷயங்களை எனக்கு புரிஞ்சுக்கிறதுனால என்ன நன்மை? இப்ப குரு அருள்னால இறையருள நான் தெரிஞ்ச விஷயம் தானே. கோழில இருந்து முட்டையா, முட்டையில இருந்து இது இருந்தா இது இருக்கும், இது இருந்தா அது இருக்கும், இதுல இருந்து அது வளருது, அதுல இருந்து இது வளருது. அட எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானேயா, அதை புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன் என்ற ஒரு விஷயம் நமக்கு தோன்றலாம். நமக்கு இறையருளும் இருக்கிறது. இறையருள் வந்து நான் ஸ்டாப்பா எல்லாருக்கிட்டையுமே இருக்குங்க. நீங்க குருவை அண்டி குருவுக்கு சென்றால்தான் குரு வந்து உனக்கு ஞானத்தை போதிப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இறைவன் அப்படி இல்லை. நீ கேட்டாலும் கேட்கலனாலும் போட்டு போட்டுன்னு போட்டு உனக்கு எப்படியாவது ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி கொண்டிருப்பவனாக அவன் இருக்கின்றான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டையும் புரிந்து கொள்வதால் ஏற்படும் நன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இறையருளை நாம் ஒவ்வொரு முறையும் உணரும் போதும் நம்மளுடைய ஞான பயிற்சிகள் என்பது எந்த அளவிற்கு நாம் மெருகேற்ற வேண்டும் என்பது, குருவர்களை உணரும் போது அந்த குருவின் ஆஞ்ஞைப்படி ஒரு பிசகம் விலகாமல் நான் எப்படியாவது நடக்க வேண்டும் என்ற வைராகியத்தை வளர்ப்பது. ஏன்னா எனக்காக இப்படி இரண்டு அருள்களும் போட்டி போட்டிக்கொண்டு எனக்கு உயர்த்தி கொண்டிருக்கின்றனன்னு புரிஞ்சதுக்கு அப்புறமும் நன்றி கட்டத்தனமா நான் வந்து அவங்க ரெண்டு பேரையும் மதிக்காம நான் என் இஷ்டத்துக்கு வாழ்ந்தேன்னா அதை விட ஒரு கேவலமான வாழ்க்கை எதுவுமே இல்லை என்று உணர்வதற்காக நான் இந்த கேள்வியை கேட்டேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சோ நீ எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் உன்னை எப்படியாவது சரிபடுத்தி விட வேண்டும் என்று இறைவன் துடித்து உன்னை குருவிடம் அனுப்பி அவன் மீண்டும் இறை தத்துவத்தை தெளிவாக உணர்த்தி நீ மறந்த அந்த மகத்தான தத்துவத்தை நீ உனக்கு உணர வைத்து பேரானந்தத்தில் திளைக்க வைக்க இப்படி இறைவர்களும் குருவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றன என்று உணர்ந்து நன்றி உணர்வோடு செயல்பட வேண்டும். ஆதலால் ஒவ்வொரு கணமும் இறைவனுக்கும் அந்த குருவிற்கும் நன்றி பாராட்டிக் கொண்டே இருந்தால் நாம் இந்த சுய அருள்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இதை லூசுத்தனமா வந்து நன்றி கெட்டத்தனமா பயன்படுத்தாம நம்மை நாம் அப்லிஃப்ட் செய்து கொள்வதற்காக அவர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையாக பயன்படுத்தி நம்மை நாம் மெருகேற்றிக் கொள்ள முடியும் என்று சொல்லி நான் பதிலை நிறைவு செய்கின்றேன்.